இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 சீரீஸ்ல 5 மேட்சுக்கு 4-0 இந்தியாவை வந்து ஃபுல் வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. வாஷ் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் சோப்ரா ஆர்ச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியன் பிட்ச் வந்து பிளாட்டா இருக்கும், அதனால இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு எல்லாத்துக்குமே சாதகமா இருக்கு, 6-4 அடிக்க முடியும், IPL நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஆனா நீங்க ரியல் கிரிக்கெட் விளையாடணும்னா இங்கிலாந்துல வந்து நீங்க பவுன்ஸ் ஃபேஸ் பண்ணணும், விளையாடணும், அதுல வின் பண்றவங்க தான் ரியல் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு தகுதியானவங்க அப்படின்ற மாதிரி சோப்ரா ஆர்ச்சர் சொல்லியிருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்தியா வந்து இங்கிலாண்டை வந்து பீட் பண்ணிட்டாங்க. இப்ப T20 முக்கியம் இல்லை, ஏன்னா அடுத்து நடக்க போறது ODI வேர்ல்டு கப் 2027 நடக்க போகுது. அதுலதான் இந்தியன் டீம் வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ண போறாங்க. இப்ப T20 சீரீஸ் வந்து பெருசா இல்லை, ஏன்னா அடுத்து 2028 தான் நடக்குது. இப்ப இந்தியன் டீமோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து ODI மேலதான் போக்கஸ்டா இருக்கு. அதுவும் இல்லாம T20 வந்து இங்கிலாந்து கூட தோத்ததுக்கான ரீசன் வந்து பூம்ரா இல்ல, ஹர்திக் பாண்டியா இல்ல, நாமல இருக்க பட்டிதர் பிளஸ் குர்னால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இந்தியன் டீம் ஸ்குவாட்லயே எடுக்கல. மேபி அவங்க வந்து ODI வேர்ல்டு கப்புக்காக செலக்ட் லிஸ்ட்ல கண்டிப்பா தகுதிப்படுவாங்க. 2027 வேர்ல்டு கப்ல தட்டுறோம் தூக்குறோம். இதே மாதிரி 2027 வேர்ல்டு கப்ல யார் வின் பண்ணுவான்றத உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தெரிவிச்சிருப்பாங்க. பை பாய்.